அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். மீன ராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருந்து இப்போ அடுத்த 5ஆம் இடத்துக்கு போக போறாரு. அதிசாரமா போய் அவர் உச்சம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஐப்பசி 1ஆம் தேதியே அமைய போகுது. அதனால குழந்தைகள் வழியே உங்களுக்கு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகள் வழியே உங்களுக்கு ஒரு நல்ல சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். ஏன்னா 5 குரு உச்சமடையும் போது நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து அதை அமையக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் அமையும். ஆடை ஆபரணங்கள்லாம் நீங்க வாங்கி மகிழ்வீங்க. குழந்தைகள் மூலமா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு உங்களுக்கு சினிமா, மாலுக்கு போறது, பர்ச்சேஸ் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குழந்தைகள் வழியே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருக்கனால 7.5 சனியோட இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் பேச்சுல வந்து நிதானம் தேவைப்படும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுமையாக இருக்கிறதும் நல்லது. உங்களுடைய உடல் நலத்துல கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தணும். சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். அந்த சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்துல நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் போது உங்களோட உடல் நல்லா இருக்கும். இந்த உடல் நலத்துல நீங்க அதிகமான கவனம் செலுத்தணும். அதே போல வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் மூலமாக உங்களுக்கு ஒரு சுப செலவுகள் உண்டாகும். குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பட்டம், பதவி உயர்வு, ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையாக அமையும். புதிய புதிய மாற்றங்கள் உருவாகும். உங்களோட புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு வீடு வாங்கலாம், ஒரு புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதன் மூலமா சுப செலவுகளும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் குலதெய்வ வழிபாட்டுக்கு செல்லுங்க. குலதெய்வம் உங்களுக்கு குலத்தை வளர்த்து விடும். உங்க குல விருத்தி ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். வெளிநாட்டு மூலமாக புதிய புதிய ஆர்டர்கள் கிடைச்சு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மாணவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கவனச்சிதறல் இல்லாம நீங்க வந்து படிக்கணும். நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். கவனம் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல தூக்கம், நைட்டு வந்து தூங்காம கண் முழிச்சு படிக்க வேண்டாம். நல்லா ஓய்வு எடுத்த பிறகு நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுல நான் சொல்லிக்கிறேன். நல்லா படிப்பீங்க. இந்த மாதம் வந்து கடுமையா நீங்க உழைக்க வேண்டியது வரும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குலத்தை காத்திவிடும். நன்றி, வணக்கம்.